ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பசங்க படிக்கணும், நல்லா படிக்கணும், படிப்புல நல்ல முன்னேற்றம் அடையணும், படிப்புல இன்ட்ரெஸ்டே இல்லைங்க, ஆனாலும் நான் சொல்றேங்கிறதுக்காக படிக்கணும், படிக்கணும்னு கடனேன்னு படிக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு பசங்க படிப்பு நல்லா வரணும்னு நினைக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம்னா, மாதுளை மரம் இருக்கு இல்லையா, அந்த மாதுளை மரத்தின் குச்சியோ, உங்களால குச்சி முடிஞ்சதுன்னா குச்சி, இல்ல சில பேரால முடியும் அப்படின்னா அதோட வேறு, அந்த வேர் பகுதியை அதை எந்த கத்தியோ இல்ல வெட்டுறதுக்கு சிசரோ அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. பக்கத்துல ஏதாவது கல்லு கில்லு இருந்தா அதை வச்சு இப்படி இப்படி தேய்ச்சி வேணா கட் பண்ணலாம். குச்சின்னா கையில மட்டும்தான் உடைக்கணும், இந்த கத்தியால வெட்டுறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதை என்ன பண்ணணும்னா, பூச நட்சத்திரம் அன்னைக்கு இந்த குச்சியையோ இல்ல வேரையோ, வேற எடுக்க முடிஞ்சா வேற எடுங்க, இல்ல மாதுளை குச்சி மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கையில தான் உடைக்கணும். உடைச்சு ஆனா உடைக்கிற ஹோரை என்ன இருக்கணும்னு பார்த்தா குரு ஹோரை, ஏன்னா குருன்னா படிப்புக்கு இல்லையா, ஸோ குரு ஹோரை அப்போதான் இந்த குச்சியை உடைச்சா இன்னும் ஸ்பெஷல். ஸோ அந்த ஹோரை பார்த்துக்கோங்க. ஹோரை பார்த்துட்டு பூச நட்சத்திரம் அன்னைக்கு இந்த குச்சியை உடைச்சிட்டு அதுக்கான சுத்தி எப்படி பண்ணுவோம், நம்ம மஞ்சள், பன்னீர், பால், தண்ணீர், எலுமிச்சப்பழச்சாறு, இதுல எல்லாம் ஒரு சும்மா அப்படி இப்படி ஊத்தி ஊத்தி எல்லாம் டிப் பண்ணி எடுத்தா கூட போதும். எடுத்துட்டு நல்ல துணியை வச்சு ஒத்தி தொடச்சிட்டு ஒரு மஞ்சள் நிற துணி, நம்ம பிளவுஸ் பிட் எல்லாம் மஞ்சள் வரும் இல்லையா, அதுல ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அழகா அந்த மஞ்சள் நிற துணியில அது கட்டிட்டு, நம்ம பசங்க எந்த ரூம்ல படிக்கிறாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு ரூம் இருந்தா அந்த ரூம்ல மேல எங்கேயாவது இப்படி கட்டி விட்டுருங்க. அப்படி இல்லை அவங்க எங்களுக்கு வசதி இல்லைங்க, நாங்க ஹால்ல தான் படிக்கிறோம்னா ஹால்ல மேபி அவங்க படிக்கிற இடத்துக்கு மேல கட்டி வைக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு ஷெல்ஃப்ல அவங்க படிப்புக்கு புக்ஸ் எல்லாம் வைக்கிற ஷெல்ஃப்ல மாட்டி வைக்கலாம். இல்ல ரூம்லயே ஏதாவது ஒரு கொக்கி இருந்ததுன்னா அதுல மாட்டி வைக்கலாம். இந்த மாதிரி மாட்டி வைக்கும் போது அவங்கள படிப்புலயும் முன்னேற்றம் நல்லா இருக்கும், பசங்களும் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, நல்லா படிக்கவும் ஆரம்பிப்பாங்க.